தமிழ்நாட்டுக்கு 5 ஊர் தலைநகரமுங்க, தமிழ்நாட்டுக்கு 5 ஊர் தலைநகரமுங்க. நாம் தமிழரால வரோம் நீங்க நகருங்க, நாம் தமிழரால வரோம் நீங்க நகருங்க. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சிவா வந்தாதான தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சிவா வந்தாதான தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். ஜெல் இருக்கா? ஜெல்லா அதுவும் பார்க்கலாம். இதில் போட்டோ
இப்போ சரண் இப்படி வா, அப்படி வந்து ஒரு நிமிஷம். ஐயா வாயா 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 தாக்கல் செஞ்சுட்டீங்க, எப்படி இருக்கு? ப்ளஸ் முக்கியமான தொகுதி ஆதவர்ஜுனா நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு, எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? அது என்ன ஆதவர்ஜுனா நிற்கிறதுனால இது முக்கியமான தொகுதியாக தான் அதான் சொல்றாங்க ஸ்டார் தொகுதியா அவங்க சொல்லிக்கிட்டாங்கன்னா அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது. நாங்கள் நிற்கிறனால தான் ஸ்டார் தொகுதி நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ அதனால் மீடியா பீப்புள் கொஞ்சம் கரெக்டான இதை மீன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு, அடுத்த கட்டங்கள் என்னென்ன ஏன் நாங்கள் பொதுவாக பரப்புரைக்கு போயிட்டுருக்கோம். மக்களிடத்தில் வந்து நாங்கள் துண்டறிக்கைகளை கொடுத்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்கிறோம் அப்படிங்கிறதான விஷயங்களை சொல்லி வாக்குகளை சேகரிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு போட்டியை யாரை பார்க்குறீங்க? திமுக நிற்குது, அதிமுக நிற்கிறாங்க, டிவிக்கு நிற்குது, யார் உங்களுக்கு? எங்களுக்கு எப்போவுமே போட்டி திராவிட கட்சிகள் தான். மற்ற 3 கட்சிகளுமே உங்களுக்கு தெரியும் திராவிட கட்சிகள். நாங்கள் தமிழ் தேசிய கட்சி. எங்களுக்கு எல்லாரும் சொல்லலாம் 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு. எங்களுக்கு 2 போட்டிகள் தான், தமிழ் தேசியம் திராவிடம், இது 2க்கு தான் போட்டி. அது நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் யார் வேணுமா வந்து இங்கே வாழலாம், ஆனால் தமிழரை தமிழ்நாடு தான் ஆளணும் அப்படிங்கிற கோட்பாடோட நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறோம், எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாரும் ஆரம்பிச்சிங்க, எப்படி என்ன சொன்னார் சீமான்? ஏன் ஒரு பிளெஸிங் பண்ணி தான் அனுப்பினார் அண்ணா. களத்தில் இறங்கி மக்களாக போராடுங்க, மக்களுடைய மனசில் இடம் பிடிங்க, மக்கள் கண்டிப்பாக நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி மக்களுடைய எந்த அளவுக்கு பீப்புள் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப வரவேற்பு, ரொம்ப சப்போர்ட். ஏன்னா நம்மளுடைய முன்னேற்பாடுகளே வந்து இலவசத்தை நோக்கி இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு மக்களுடைய சேவையில் இருக்கனால அவங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த மாதிரியான விஷயங்களை செய்வோம், விலைவாசிகளை கம்மி பண்ணுவோம். இலவசமாக நாங்கள் கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிநீர், மருத்துவம், இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறதுனால மக்கள் நல்லா வரவேற்கிறாங்க, புரிதலோட பார்க்குறாங்க. நீங்கள் மக்கள் சந்திப்பெல்லாம் நடத்திருக்கீங்க, மக்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஆதரவு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு அதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு? கட்டாயம் உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த தடவை வெல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் துண்டறிக்கைகள் கொடுக்க போகும்பொழுதே வந்து எங்களை வரவேற்கிறாங்க. உங்களை தான் நாங்கள் காணொலி எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கொடுங்க உங்களுடைய அறிக்கைகள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை நிறைய வரவேற்கிறாங்க. அது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 2 கட்சிகளும் இது வரைக்கும் இங்கே இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அந்த மக்கள் அனுபவிச்சுட்டாங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் எதுவாக இருக்கும்? ஏன்னா இலவசங்களை அறிக்கை செய்கிற கட்சிகளை பார்க்கிலும் நாங்கள் இலவசத்தை கொடுக்காம எங்களுடைய குரல் வந்து வேறதாக இருக்கும் பொழுது மக்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, இலவசங்கள் கொடுக்காம வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுக்காமனா நீங்கள் அதை தப்பு தானே, அதை நீங்களே வந்து எப்படி சொல்கிறீங்க? அது ரெகுலராக இருக்குல்ல, அதுதான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்பு தான். ஆனால் எங்களுடைய காதுகளுக்கு வந்ததே வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்தது. அதுதான் சொல்கிறேன், நான் எல்லா மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். பணம் கொடுத்து ஓட்டுகளை நீங்கள் விற்காதீங்க. நாளைக்கு அதுக்கு அடுத்த 5 வருஷம் உங்களுடைய தலையெழுத்து தலைகளாக மாறிடும். ஸோ நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் வந்து எங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்து உங்கள்கிட்ட நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வு வந்து ஒரு சொர்க்கமாக மாறுங்கிறத நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன். உங்கள் வாக்குறுதி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த கவர்ச்சியான ஒரு வாக்குறுதி மாதிரி இதை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்கும். குறிப்பாக சமீபத்தில் திமுக வந்து 8000 கொடுக்குறாங்க, என்ன வேணால் வாங்கிக்கலாம். அப்புறம் 2500 2000 இலவச பேர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு வாக்குறுதியும் இல்லாமல் எப்படி நாங்கள் கவர்ச்சி, கலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. மக்களுக்கு அடிப்படை தேவையான வாக்குறுதிகளை கொடுக்குறோம். அதை புரிதலான மக்கள் இருக்காங்க. அதை புரிந்துக்கிட்டு தான் போன தடவை 8% வாக்குகள் அளித்து நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆணுச்சு. அதே மாதிரி இந்த தடவை அப்படி தான். நாங்கள் அடிப்படையான மக்கள் தேவை என்ன, தண்ணி, அதாவது நீங்கள் 2000 2500 கொடுத்துட்டு இருக்கிற விலைவாசிகள் எல்லாத்தையும் ஏற்றிடுவீங்க. ஏற்றிட்டு அந்த ஒரு நாள் செலவுக்கு கூட 2000 2500 எங்களுக்கு பத்தாது மக்களுக்கு, புரியுதுங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மக்களுக்குமே சரி மாதம் 10,000 அவங்க ஏர்ன் பண்ணுற மாதிரியான அவங்களுடைய தற்சாப்பு பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்துவோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் விலைவாசிகள் எல்லாம் கம்மியாயிடும். இப்போ தற்சாப்பு பொருளாதாரம்னா இப்போ விவசாயத்தை நாமளே பண்ணி கொள்முதல் பண்ணும் பொழுது விலைவாசிகள் எல்லாம் கம்மியாயிடும். மருத்துவம் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். மக்கள் அடிப்படை தேவை எதுக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா கல்வி, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் மருத்துவத்துக்காக தான் இன்னைக்கு அநேக காசை கொண்டு போய் கொட்டுறாங்க. ஏன்னா உணவு சரியில்லை, காற்று நஞ்சா இருக்குது, தண்ணி சுத்தம் இல்லை. இதனால வந்து நிறைய பாக்டீரியாஸை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் அந்த காசெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது நாங்கள் அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு சுகாதாரமாக நம்பர் 1 குவாலிட்டியில் இலவசமாக கொடுக்குறோம். சுகாதாரமான கல்வி, மருத்துவம், தண்ணி எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கும் பொழுது நாங்கள் மாதம் 10,000 கொடுக்கறது கூட அந்த மக்கள் சேவிங்ஸ்க்காக தான் வச்சுப்பாங்களே தவிர அதுக்கு அவங்களுக்கு பெருசாக செலவுகள் இருக்காது. அதை தான் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மக்கள் சந்திப்பெல்லாம் நடத்துறீங்க, நிறைய இடத்துக்கு போய் வந்துருக்கீங்க. இங்கே வந்து பிரதான பிரச்சனையாக எதை நினைக்கிறீங்க?
நாம் தமிழர் கட்சி எப்படி தீர்க்கணும்? ஏன் இங்கே பிரதான பிரச்சனையும் ஆல்ரெடி நிறைய இருக்குது. இங்கே மழை தண்ணி வந்துச்சுன்னா நிறையா வீடுகளுக்குள்ளே போகுது. அதற்கான வாய்க்கால்களை நாங்கள் கட்டி அமைச்சு கொடுப்போம். முக்கியமாக மது ஒழிப்பை தான் இங்கே நாங்கள் மெயினாக எடுப்போம். நிறைய இளைஞர்கள் நிறைய பாதிப்படைகிறாங்க. இளைஞர்களுக்கான நிறையா இளைஞருடைய புத்திய மேம்பாடுபடுத்துகிற மாதிரியான விளையாட்டு திடல்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் தான் நாங்கள் தெரியப்படுத்துவோம். தாவேக்காவுக்கு உங்களை விட அதிக ஊடக வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டம் போடும்போது பாட்டில்கள் வீசுவது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் எப்படி இதை சமாளிப்பீங்க? இல்லை, நான் அதை ஓப்பனாகவே சொல்கிறேன். அவங்க வந்து அவங்க அதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், தாவேக்கால இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்து எந்த கட்சியிலேருந்து வந்தாங்க, அவங்களுடைய செயல்பாடு என்னன்னு ஊடகங்களாக இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து அவர்களே பாட்டில் எடுத்து எரிஞ்சுட்டு அவர்களே இது பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கண்டென்ட், மக்கள் இடத்துல பேச போகிறதுக்கான ஒரு கண்டென்ட், அவ்வளோதான். அப்படியே தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு வந்த செய்தியும் அப்படி தான், இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிற விஷயங்களும் அப்படி தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு அடக்குமுறைகள் அந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சி. ஆமாம். நீங்கள் அதை எப்படி சமாளிப்பீங்க? ஏன் அடக்குமுறை எங்களுக்கு இப்போன்னு இல்லை, அப்போலேருந்து வந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் அங்கீகரிக்காத படாத ஒரு தலைவராக வச்சு நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். அங்கீகராதப்பட்ட கொடியை நாங்கள் இந்த அளவுக்கு 8% வாக்குகளை கொண்டு இந்த இடத்துல நாங்கள் நிலச்சி நின்றுட்டுருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எங்களுக்கு அடக்குமுறை இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை வெல்றதுக்காக தான் இருக்கோம். இது ஒரு பெரிய அபலமான கேள்வி. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக எழும்புற ஒரு கட்சி அடக்குமுறை நீங்கள் சொல்கிறதே பெரிய கேள்விக்குரியதாக இருக்குது. அவங்க பொதுவாக சொல்லணும்னா அவங்க 2 பேருமே நண்பர்கள். முன்னாடி ரெண்டு பேருமே க்ளோஸ் நண்பர்கள். மற்ற கட்சியில் இருக்கும் பொழுது நண்பர்கள். வெளியில் ஊடகங்களில் என்ன வேணுமோ சொல்லிக்கலாம். பட் நடக்கிற கல நிலவரம் இதுதான். அவங்க 2 பேருக்கு தான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டின்னு அவங்க சொல்லலாம். பட் ஆனால் இங்கே என்ன போட்டி, எங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி தமிழ் தேசியம், திராவிடம், இது 2 தான் எங்களுக்கு போட்டி.